பாரதி, நீ சொன்னது கரெக்டு தான். நடராஜன் உண்மையிலேயே திருந்திட்டான்னா அவன் செஞ்ச தப்புக்கு முழுசா தண்டனையை ஏத்துக்கிட்டு திரும்பி வரட்டும். அப்ப நம்ம ஏத்துப்போம். என்ன, நான் சொன்னது சரிதானே? இல்ல, பாரதி சொன்னது சரிதானே? தப்பு. நீங்களாம் சொல்றது டோட்டலாவே தப்பு. அவன் மனம் திருந்தி தண்டனைலாம் அனுபவிச்சு இதான் நடக்கிற காரியமா? சும்மா லூஸ்தனமாக பேசிட்டு இருக்காதீங்க. அப்படி இல்லை சந்தோஷ், நடராஜனும் மனுஷன் தானே, அவனுக்கு சென்டிமெண்ட் இருக்குமில்ல? இல்லைன்றான்ல. சென்டிமெண்ட்லாம் அவனுக்கு சாத்தியமாக இருக்காது. அப்படியே சென்டிமெண்ட் இருக்கிற மாதிரி அவன் நடித்தாலும் அது அவன் ஃபேவராக தான் யூஸ் பண்ணிப்பான். இதை பாருங்க பத்ரிகா அங்கிள், உங்களுக்கு ட்ராமானா ரொம்ப பிடிக்கும், நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுக்காக கண்டவன் போடுற ட்ராமாவெலாம் ரசிச்சுட்டு எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க ப்ளீஸ். அதுக்கப்புறம் தேவையில்லாமல் அவர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பார். அவருக்கு இன்னும் டோட்டலாக அவர் தம்பி மேலே இருக்க பாசெல்லாம் ஒன்றும் குறையல, லைட்டாக உள்ள ஓட்டிகிட்டு தான் இருக்குது. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஐயோ என் தம்பி திருந்திட்டான் போல் இருக்கு, அவனை உடனே கூட்டு வா அப்படின்னு உங்ககிட்ட சொல்லுவார். நீங்களும் கூட்டு வந்து எடுத்துவீங்க. தேவையா? அதனால நீங்கள் இனிமேல் எது வந்தாலும் அவர்கிட்ட சொல்லாதீங்க, புரியுதா? ரொம்ப தெளிவா புரியுது. நடராஜன் யாருன்னு எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது. சிதம்பரத்துக்கு அப்படி ஒரு தம்பியே கிடையாது. போதுமா? போதும். வரட்டும், அவன் இந்த வீட்டுக்கு திரும்ப வரட்டும். என்னமோ அவனுக்கு மட்டும் தான் கொலை பண்ண தெரியும் நினைச்சிட்டு இருக்கானா? எனக்கும் தெரியும். அவன் சாப்பிடுற சாப்பாடுல விஷத்தை வச்சு அவனை சாகடிச்சு நான் ஜெயிலுக்கு போறேன். சார், என்ன சார் ஆச்சு? ஏன் அமைதியா இருக்கீங்க? பாரதி என்ன சொன்னா சார்? ஏன் நாயுடு சார், இந்த சம்சாகாரம் பெற்றது மொத்தம் 3 பொண்ணு இல்லையா? ஆமா சார். அதுல ஒரு பொண்ணு பாவம் வாய் பேச முடியாதது, மேலேயே போய் சேர்ந்துருச்சு, அதை விட்டுருவோம். இப்போ இருக்கிறது 2 பொண்ணு. அதுல ஒன்று பாரதி. ஆமா, நல்லவள், நாணயமானவள், திறமையானவள், பண்பு உள்ளவள், ஒழுக்கம் உள்ளவள், தியாக மனப்பான்மை கொண்டவள், குடும்பத்தின் குலவிளக்கு. ஓகேயா? ஆமா சார். 2வது அந்த பன்னாட கைஷாட மாலதி. செல்ஃப் சென்டர்ட், செல்ஃபிஷ் அவ. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரே அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி வெவ்வேறு குணாதிசயங்கள் கொண்ட பொண்ணுங்க பிறகுமா? பிறப்பாங்க சார். எப்படி சொல்ற சார்? இப்போ உங்க அண்ணன் சிதம்பரமும் நீங்களும் ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்க தானே? சாரி சார். சரி விடு, மனசுல இருக்கிறதானே வாயில வார்த்தையா வரும். சார், பாரதியை பார்த்து பேசிட்டு வந்தீங்களே, அவங்க என்ன சார் சொன்னாங்க? பாரதி என்ன சொன்னான்னு தெரியணுமா? ஆமாம் சார். நான் கௌரவத்தை பார்க்காம என் ஈகோவை விட்டு கொடுத்து அவகிட்ட போய், இதை பாருமா, நான் எல்லா அவமானமும் பட்டுட்டேன், எல்லா அசிங்கமும் பட்டுட்டேன், எல்லா கஷ்டத்தையும் பட்டுட்டேன், திருந்திட்டேன், இனிமே எந்த தப்பும் செய்ய மாட்டேன், தயவு செய்து என்னை மன்னிச்சிடு, நீ என் அண்ணங்கிட்ட சொல்லி என்னை மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்குங்க, நான் யார் விஷயத்துலையும் தலையிடாம ஒரு வேலைக்கார மாதிரி சத்தம் போடாமல் ஒரு ஓரத்தில் இருந்துக்கிறேன்னு என் கௌரவம் எல்லாத்தையும் அடமானம் வச்சு சொன்னேன். சூப்பர் சார், சரியான வார்த்தையை தான் சொல்லியிருக்கீங்க. அசந்து போயிருப்பாங்களே. அதுக்கு பாரதி திருந்திட்டேன்னு சொல்றீங்களே,
அதை நாங்கள் எப்படி நம்புறதுன்னு எதிர்கேள்வி கேட்டா. அதுக்கு நான் சொன்னேன், நான் என்ன பண்ணினா நீ என்னை நம்புவியோ அதை சொல்லு, அதை நான் செய்கிறேன்னு சொன்னேன். சூப்பர் சார், பின்னிட்டீங்க. அடிச்சி முட்டாள். முழுசா சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணாம அதுக்குள்ள பாராட்டுற. அவ என்ன சொன்னான்றத கேளியா? சொல்லுங்க சார். என்ன தெரியுமா சொன்னாவோ? நீங்களும் கேளுங்க ஆடிட்டர் சார். நீங்க கோவிந்தன் கிட்ட சொல்லிதானே கோவிந்த முருகேசனை கொலை பண்ணா. அதனால கோர்ட்ல முருகேசன் சாவுக்கு கோவிந்தன் காரணம் இல்ல, நான் தான் உண்மையான காரணம்னு உண்மையை ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகி தண்டனை அனுபவிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் மாமா கிட்ட சொல்லி உங்களை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறேன்னு என்கிட்ட சொல்றாயா? அவ சொன்னபடி நான் செஞ்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? என்னையா திரு திருன்னு முழிக்கிறீங்க? யோசிங்கய்யா. நான் ஆயுள் கைதியா ஜெயிலில் உட்காந்து களி தின்ன வேண்டிதான். என் பையன் பாவம் ஒண்ட கூட இடம் இல்லாம அந்த அநியாயக்காரி இருக்காள, அவ கூட உட்காந்து கஞ்சி குடிக்க வேண்டியதுதான். ஏன் பொண்டாட்டி சம்பளம் வாங்காத வேலைக்காரியா சமயக்காரியா அந்த வீட்டில் 365 நாளும் வேலை செய்ய வேண்டியதுதான். ஆனா என் அண்ணன் சிதம்பரம் நல்லவன். தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி பண்டிகைகளுக்கெல்லாம் என் பொண்டாட்டிக்கு ஒரே ஒரு புடவை வாங்கி கொடுத்துருவான். இந்த முட்டாலும் அதை கட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா பம்பரமா சுத்தி 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 அந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இதான் நடக்கும். என்ன சார் இப்படி ஆகி போச்சு? சார், அப்போ நீங்க கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி தானா? எந்த வீட்டுக்குள்ள என்னை இப்ப நுழையக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை பேரையும் நான் ஒரு ஆளா நின்று அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துவேன். கண்டிப்பா வெளியே துரத்துவேன். இது நடக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இந்த மூளைய இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா யூஸ் பண்ணி என் புள்ள ராஜேஷை அந்த பாலத்துக்கிட்டேருந்து பிரிச்சு எடுக்கணும். இதுக்கு மேலேயும் சும்மா இருக்கக்கூடாது. இருந்த என்னை புதைச்சி அந்த இடத்துல புல்லு முளைக்க விட்டுருவாங்க. என் கௌரவத்தையும் தாண்டி என் ஈகோவையும் தாண்டி அவ காலில் விழாத குறையா அந்த பாரதி கிட்ட கெஞ்சி என்னை அசிங்கப்படுத்திட்டால. இட்ஸ் ஓகே. பாரதி என்னம்மா நடராஜன் செத்து போயிட்டான்னு நினைச்சியா? சாவல, உயிரோட தான் இருக்கான். முன்னை விட பிரைட்டா இருக்கான். முன்னை விட பிரெயின் இன்னும் சுறுசுறுப்பா வேலை செய்யுது. கூடிய சீக்கிரம் இந்த கிரிமினல் நடராஜன் என்ன செய்வான்றத நீ பார்க்க தானே போற. எஸ் பாப்ப. இது சத்தியம், சத்தியம், இது சத்தியம். என்னையா அவமானப்படுத்துற? வெயிட் அண்ட் see. ஹலோ, என்ன மேடம் இது பெரிய சர்ப்ரைஸா இருக்கு? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கீங்க, சொல்லாம கொள்ளாம. ஏய், என்ன நீ மட்டும் வந்திருக்க? ஜூனியர் கூட்டு வரல? அவன் இங்க கூப்பிட்டா வரான். பாட்டி பாட்டின்னு பாட்டியோடய ஓட்டிட்டு இருக்கான். அதான் போடான்னு வந்துட்டேன். அப்படியா? ஆஹா, ஆக்சுவலா அவன் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்? இல்ல, இப்போ ஷாட்டுக்கு ஒரு அழகான குழந்தை தேவைப்படுது. நம்ம ஜூனியர் வந்திருந்தானா அவனே நடிக்க வச்சிருப்பேன். போதுண்டா சாமி, இந்த நடிப்பெல்லாம் உங்களோடய நிறுத்திக்கோங்க. அவனும் நடிக்கலாம் வேண்டாம். அவன் தாத்தா மாதிரி UK US போய் ஒரு பெரிய பிசினஸ் மேனா வரணும். ஏன் ஏன் என்ன நடிக்கிறதுனா என்ன அவ்வளவு சிம்பிள்னு நினைச்சிட்டு இருக்கியா? Do you know how tough it is to become an actor? நடிக்கிறது இருக்கே, அது ஒரு அற்புதமான கலை. அது எல்லாருக்கும் கை கூடாது. நான் பெரிய பெரிய பிளானோடலாம் இருக்கேன். இப்போ இந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்த படம் நடிக்கும்போது அதுல எனக்கு ஒரு மகன் கேரக்டர் ஒன்று இருக்கு. அதுல நம்ம பையனே நடிக்க வைக்கலான் இருந்தேன். நீ என்னடா விட மாட்டேன் போல இருக்க. ஓ அப்படியா? உங்களுக்கு பையனானா ஓகே நடிக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? பையனுக்கு அம்மாவா நான் தான் நடிப்பேன். வாட்?
குழந்தைக்கு அம்மாவா நீயா? ஹே, அப்ப உனக்குள்ள ஆக்ட் பண்ற ஆசை இருக்குன்னு சொல்லு. ஏய், நீ மட்டும் சரின்னு சொல்லு. ஒரு சூப்பர் சப்ஜெக்ட் உனக்கு டெய்லர் மேடா இருக்கும். ஆக்ட் பண்றியா? ஹே, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் சும்மா சொன்னேன். நான் பார்க்க தான் வந்தேன். எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சாமி. சரி சரி, ஓகே, நான் போறேன். நீ கிளம்பு. ஏன்? இப்பதானே வந்தேன். நீங்க முடிங்க, 2 பேரும் சேர்ந்தே போலாம். ஆ, சேர்ந்து போறதா? இல்ல, அது இன்னைக்கு ஷூட்டிங் வந்து இப்ப முடியாது. அது இன்னொரு கால் ஷீட் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடிய விடிய போகும். எப்ப முடியும்னே தெரியாது. உனக்கு போர் அடிக்கும். நீ கிளம்பு. ஐயோ, பரவாயில்ல, நான் உட்காந்துருக்கேன். எதுக்கு தேவி? நாங்க ஒர்க்ல இருப்பேன். உனக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. எடுத்ததே திரும்ப திரும்ப எடுத்துட்டு இருப்போம். உனக்கு போர் அடிக்கும். நீ கிளம்பு. நான் சொன்னா கேளு. என்ன போர் அடிக்கும்? ஏன் என்ன துரத்திட்டே இருக்கீங்க? துரத்தலாம் இல்லம்மா, போர் அடிக்கும்ல உனக்கு. குழந்தை வீட்ல உன்னை தேடுவான்ல. Director அதுதான் sir. சொல்றேன். நீ கிளம்பு. Shot ready, sir. அத வரேன். சரி, நான் ஷாட்டுக்கு போறேன். நீ கிளம்பு. சரி சரி நீ கிளம்புனா? சரி, கிளம்புறேன். தேவி, நீ போயிடுன. ஓகே, நான் கிளம்புறேன். நீங்க போங்க. குழந்தை வீட்ல தேடுவாங்க. ஆ, சரி, சரி. வந்துட்டேன். சும்மா கிளம்புன்னு ஏன் இப்ப பார்த்தாலும் கிளம்புது? ச்சே. இல்ல, இந்த ஷெட்யூல்ல முடிஞ்சிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்குலாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன். நம்ம எடிட்டர் பிரதீப் சார் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ரமணா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் கூப்பிடுறேன். ஐயோ, இவர் அவரோட டைரக்டருக்குள்ள சப்போர்ட் பண்ணுவாரு. என்ன தேவிமா? ஒன்றும் இல்லை ரமணா, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தேன். அதான் ஹலோ சொல்லலான்னு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சரி. டேய் ராம், ஆ நீ தேவி அனுப்பிச்சிட்டு இங்க வா. ஓகே, தேவி அனுப்பிச்சிட்டு. அனுப்பிச்சிட்டு வரேன். தேவிமா, வீட்ல குட்டி மாப்பிள்ள தனியா இருப்பான். correct. நீங்க கிளம்புங்க. உங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நாங்க பாக்குறோம். சீக்கிரம் கிளம்புங்க. போறேன். தெரியும், 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி கிளம்புன்னு சொல்லிட்டு. அந்த வினிதா வர்றதுக்கு முன்னாடி நம்மள பேக் பண்றாங்களோ? இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, இங்கேருந்து கிளம்பக்கூடாது. பார்த்துருவோம். ஏன் மச்சான் தேவியை போன்னு விரட்டிட்டே இருக்க? எல்லாம் காரணமா தாண்டா. இன்னைக்கு என்ன சீன் எடுக்க போறோம்? 4 பேர் என்ன அடிச்சு ரோட்ல தள்ளி அவமானப்படுத்துற மாதிரி சீன். தேவி அதை இங்கிருந்து பார்த்தானா அதை சீனா நினைக்க மாட்டான். நிஜமா ஃபீல் பண்ணி கண் கலங்க ஆரம்பிச்சிருவா. அப்புறம் நான் ஷூட்டிங்கை கவனிக்கிறதா இல்ல அவளை போய் சமாதானப்படுத்துறதா? அதனாலதான் அவளை வீட்டுக்கு போய் சொல்றேன். புரியுதா? ஓகே, நான் போக சொல்லிட்டேன். அம்மா, இந்த பிளட் உருட்டுக்கட்டை எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சொல்லிட்டாங்களா? நாராயணன் மேடம், ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். ஒன்றும் இல்லை, ஹீரோயின் வினிதா வரல. இன்னைக்கு ஹீரோயின் மேடம் வரமாட்டாங்க மேடம். இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டே. வீட்டில் நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் வருவாங்களாம், அதனால கிராண்டாக கொண்டாடுவாங்களாம். ஓ, இன்னைக்கு அவங்க சீன் எதுவும் போகல மேடம், ஒன்லி ஹீரோ சீன் மட்டும்தான். அப்படியா? அப்போ கண்டிப்பா அவங்க இன்னைக்கு வரமாட்டாங்களா ஷூட்டிங்க்கு? இல்லை, வரமாட்டாங்க மேடம். சரி, ஓகே, நீங்க போங்க. ஓகே மேடம். ஹீரோ சார், பாய். பாய். ராமண்ணா வரேன். பாய். ஹாப்பி பர்த்டே மேடம். ஹாப்பி பர்த்டே மேம். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே மேடம். Thank you. Many more returns of the day madam. Thank you. Happy birthday Thank madam. you so much. Many more returns of the day. Thank you. Many more Thank happy you. birthday madam. வரமாட்டான்னு தானே சொன்னாங்க. இவ எதுக்கு வந்திருக்கா? எனக்காக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ரொம்ப தேங்க்ஸ். வினிதா இங்க என்ன பண்றா? Many more returns of the day madam. Thank you so much. என்ன வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல மேடம், இப்பதான் வாங்க மேடம். சரி சரி, வாங்க கதிர் சார் முன்னாடி கேக் கட் பண்ணலாம். போலாம் மேடம், போங்க மேடம். ஹாய் சார், குட் மார்னிங். ஒன் செக். அண்ணா டேபிள் எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. சார்,
இன்னைக்கு என் பர்த்டே உங்க கூட தான் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சேன். இனிமே ஒவ்வொரு பர்த்டேவும் உங்க கூட தான் செலிப்ரேட் பண்ண போறேன். கேக் கட் பண்ணலாமா? வாங்க, நீங்க வைங்க. வாங்க சார். அண்ணா வாங்க, நீங்களும் வாங்க, எல்லாரும் வாங்க. என்னடா இது இம்சையா இருக்குது. சரி மச்சான், பொறுமையா இரு. அவ ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க, அசிங்கமாயிடும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ். அதுக்கு நீ எப்படி இதெல்லாம்? சார் கட் பண்ணட்டுமா? இல்ல கட் பண்ணட்டுமான்னு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. இந்தாங்க சார். இல்ல எனக்கு வேண்டாம். இட்ஸ் ஓகே, நீங்க வேற யாருக்காவது கொடுங்க. இல்ல சார் பரவாயில்ல. இல்ல வேற யாருக்காவது. சார் நீங்க எனக்கு ஊட்டி விடுங்க. ஐயோ இல்ல, எதுக்கு அதெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ். சார் ஊட்டி விடுங்க சார், ஆசையா கேட்குறாங்கல்ல, ஊட்டி விடுங்க சார். இல்ல வேண்டாம், வேற யாரும் இல்ல. தேங்க்யூ சார். அண்ணா போட்டோ எடுங்க. ஒரு போட்டோ சார். நல்ல பக்கத்துல வாங்க சார். கிட்டக்க வாங்க, இன்னும் கொஞ்சம் கிட்டக்க வாங்க. என்ன சார் நல்லா சேர்ந்து நில்லுங்க சார். கிட்டக்க வாங்க கொஞ்சம். ஓகே மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே அவ்வளவுதானே, முடிஞ்சதுல. ஒன் செகண்ட் சார். என்ன 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 பண்ணீங்க? ஒரே ஒரு மார்க் சார், ஒரே ஒரு இல்ல மார்க் எனக்கு ஷார்ட் இருக்கு இப்போ. சார் சின்னதா. வாங்கிடா வாங்க. சரி ஓகே. போதும் 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 ப்ளீஸ். போதும் மேடம், போதும் மேடம். இல்ல சீன் வேணாம். போதுங்க ப்ளீஸ். எனக்கு சார். அதெல்லாம் எதுக்குங்க அது? சார் இதெல்லாம் ஃபார்மாலிட்டி. பர்த்டே பேபிஸ் பண்ணி தான் அவன பண்ணு. அது வேற யாராவது பண்ணுவாங்க, ஏதோ இவன் பண்ணுவான். இதோ போடா. நீங்க தான் பண்ணணும். பண்ணுங்க சார். ஓகே ஓகே ஓகே. அவ்வளவுதானே, முடிஞ்சது. ஓகே. எல்லாம் பொம்மலாட்டம்.